வணக்கம். தினமலர் ஆன்மீக அன்பர்களே, தினமலர் அப்படின்னாலே உண்மையின் உரைகள் அப்படின்னு நம்ம பத்திரிக்கையை வாசிப்போம். காலையில் ஒரு கப்பு சூடாக காஃபியை குடிச்சிட்டு. ஆனால் பேப்பர் படித்தோன்னே குளிச்சுட்டு மீண்டும் நீங்கள் தினமலரோடையே இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இணையதளத்தின் வாயிலாக தினமலருடைய யூடியூப் சேனல் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஆன்மீகம் பகுதியில் கண்டேன் கடவுளை அப்படிங்கிற இந்த தொடரில் ஏராளமான மலர்கள் பூத்து குலுங்கக்கூடியவங்க தங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. முதல்ல ஒரு நாறு நான் இன்றைக்கி சேர்ந்துருக்கேன். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி தினமலர் ஆன்மீகத்தினுடைய கண்டேன் கடவுளை உங்களோடு சேர்ந்து நானும் காண இருக்கிறேன், பகிர இருக்கிறேன், பரிமாற இருக்கிறேன். இதுவரைக்கும் இறைவனுக்கு பூமாலை சூட்டினார்கள் பல பேர். நான் இன்று பாமாலை சூட்ட வந்திருக்கிறேன் தினமலர் ஆன்மீகத்தில். வாழ்நாள் முழுவதும் தொடர பந்தத்துல நட்புக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அப்படிப்பட்ட நண்பர்கள் பத்தி யாராவது சொல்லுங்க. பொதுவாகவே இலக்கிய உலகம் என்பதே ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பமாக வாழ்ந்த கலாச்சாரம். பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணனோடு பட்டிமன்றமும் பேசிய சொல்வேந்தராக இருக்கட்டும், திரு சண்முகவடிவேல் ஐயாவாக இருக்கட்டும், கோ சாரங்கபாணியாக இருக்கட்டும், அல்லது இளம்பரை மணிமாறனோ காந்திமதியோ போன்றவர்கள் எல்லாம் அன்னையார், அவர்களெல்லாம் ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பு இருந்த சமூகமும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு அது வியாபார தலமாக மாறிய பிறகு நிறைய போட்டி பொறாமைகள் வந்தாலும் கூட என் இதயத்தை பொறுத்தவரை சகோதரி சுமதி, பாரதி, மோகனசுந்தரம், இன்னும் சொல்ல போனால் மாது, இலக்கிய உலகத்தில் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் மாது, அண்ணன் ஆவடியப்பன், எங்களுடைய பேராசிரியர் ஞானசம்பந்தம் போன்றவர்கள், இன்றைக்கு இலக்கிய ஊடகத்தில் எனக்கு தம்பிமார்களாக மின்னி மிளிர்கின்றவர்கள், என் அறிவு பசிக்கு வித்திடக்கூடிய திரு சூரி அவர்கள், எனக்கு உதவி செய்யக்கூடிய அன்பை பெற்றிருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள், என் நெஞ்சமெல்லாம் இருக்கக்கூடிய அமெரிக்க மண்ணில் வெற்றி பெற்றாலும் இல்லாதவருக்கு ஈந்து கொடுக்க மகிழக்கூடிய ஜெயகாந்தன், ஜெயசாரதி, வழக்கறிஞர் ஜவகர், என்னுடைய செந்தில் குமரன், குணா, நம்முடைய ராஜேந்திரன், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மனோகர் போன்றவர்களுடைய நட்பு பட்டியலை சொல்லி கொண்டு போனால், நான் இலக்கியவாதிகளை சொன்னால் இயல்பு வாழ்க்கை நண்பர்களை இழக்க நேரிடும். இயல்பு வாழ்க்கை நண்பர்களை சொன்னால் ஊடகத்தில் நான் காலூன்ற உதவியவர்களை மறக்க நேரிடும். ஊடகமும் நம்முடைய இவர்களையெல்லாம் சொன்னால் பத்திரிகை உலகில் மின்னி மிளிரும் ஒரு ரமேஷ் சார், துக்ளக் ரமேஷ் அவர்களையோ அல்லது என்னுடைய மைப்பா அவர்களையோ மற்ற நண்பர்களை இழக்க நேரிடும். இவர்கள் பேரை சொல்லிவிட்டால் வானொலி நண்பர்களை இழக்க நேரிடும். இவர்கள் பேரை சொல்லிவிட்டால் நானும் என்னோடு பட்டிமண்டபம் பேசக்கூடிய அடுத்த தலைமுறையை இழக்க நேரிடும். கற்றாரே கற்றாரே காமுருவர் என்பதைப் போல நல்ல நண்பர்கள் எல்லோரும் இன்றைய தினமலரின் ஆன்மீகம் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கூட எனக்கு நல்ல சகோதரி நண்பர் தான். நிறைய மகான்களை சந்திச்சிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு வழங்கிய ஆசீர்வாதம், அவங்க சொன்ன வார்த்தைகள். பொதுவாகவே என்னுடைய பழக்கம் என்பது மனம் கடந்து, இதம் கலந்து, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. நான் வேட்டிகன் தேவாலயத்திற்கு அண்மையில் சென்று வந்தேன். வேளாங்கண்ணி ரோட்டரி லயன்ஸுக்கு போனால் அங்கே போவேன். நாகூர் தர்காவுக்கு போகிறேன். வருடந்தோறும் விரதம் இருந்து சபரிமலைக்கு போகிறேன். இந்த சபரிமலை குறித்த செய்திகளை பின்னே நான் அடுத்த கேள்வியில் சொல்ல இருக்கிறேன். எங்களுடைய குருமார்கள், சபரிமலைக்கு கூட்டி போகிறவங்களே குருமார்களையே நாங்கள் பெரிய ஒரு தெய்வமாகத்தான் நினைப்போம். இப்புள்ள பாலப்பெரியவா பலமுறை சந்தித்து தனிமையிலே நிறைய செய்திகளை எனக்கு அருளாசி தந்து சிந்தித்திருக்கிறார். தேனம்பாக்கம், ஓரிக்கை போன்ற இடங்களுக்கு போகின்றேன். அங்கு சந்திர அண்ணா, மணிமாமா போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திர சொற்கள், அவங்கெல்லாம் பெரியவங்களோடையே பயணப்பட்டவர்கள். நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தி சார் அவ்வப்போது சொல்லக்கூடிய பக்தி இலக்கியங்கள் குறித்த செய்திகள், இவை எல்லாவற்றிற்கு மேல் நான் ஷீரடி பாபாவினுடைய ரொம்ப பக்தர். அங்கே போனால் அந்த காக்கடா ஆரத்தின் போது அங்கே சொல்லக்கூடிய சிவாச்சாரியாரே எனக்கு பெரிய குருவாக தான் தோன்றுவார். திடீர்னு ஒரு பூ கீழே ஒழுக்கும், பாருங்கள் சாமி உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டாரும்பார்.
திடீர்னு நங்கநல்லூர்ல இருக்க பாபா கோயில்லேருந்து ஒரு புஷ்பம் எடுத்து கொடுப்பாங்க. நிறைய நம்முடைய ஜிஆர் மாமா போன்றவர்கள் நிறைய, அதாவது மகான்கள் என்றால் வெறும் காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி தண்டம் ஏந்தி தனிமையிலே உட்கார்ந்து கண்மூடி பெற்றிருக்க மகான்களுடைய அருளாசிக்கு இணையாக சமூக பணியிலேயே தன்னை கரைத்து கொண்டு ஒரு மகான் நிலையில் வாழக்கூடிய மகத்தான மனிதர்களுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் அடியேன் பெறுகின்ற போதெல்லாம் மெய்சிலிர்த்து போயிருக்கிறேன். சார், நீங்க வந்து சபரிமலை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை எல்லா இடத்துலயும் லைவ் கமெண்ட்ரி கொடுக்குறீங்க. இதை தவிர பட்டிமன்றத்துல பேசுறீங்க, உபன்யாசம் பேசுறீங்க. எல்லாத்துக்கும் எப்படி சார், அதுவும் இந்த பட்டிமன்றத்துல புதுமை வேற புகுத்திருக்கீங்க, இதை பத்தி சொல்லுங்க. இந்த 3 கேள்வியுமே கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த நேரடி ஒளிபரப்புல ரன்னிங் கமெண்ட்ரி, வர்ணனை அப்படிங்கிறத பத்தி இந்த பார்ட்ல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், இப்ப ஏன்னா கிரிக்கெட் வர்ணனை, ஃபுட்பால், பாஸ்கெட் பால் எல்லாமே தமிழ் வர்ணனை வந்துருச்சு. ஒரு காலத்துல இந்தியா கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது அப்துல் ஜபார், ராமூர்த்தி போன்றவர்கள் வீசும் கை விக்கெட்டின் மேல் வர, வானம் தன்னை இருட்டி கொள்ள, மயில் தோகை விரித்து ஆட, முன்னங்காலை எடுத்து வைத்து இவர் ஆட என்று சொல்வார்கள். நான் வானொலியில் அறிவிப்பாளராகவும் வேலை பார்த்தேன். அப்புறம் இளைய பாரதத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டராக இருந்தேன். இதெல்லாம் ஒரு செய்தி. இப்போ நம்ம ரன்னிங் கமெண்ட்ரிக்குள்ளே வருவோம். இன்றைக்கு ஊடகம் முகம் பார்த்து பேசுகிறோம். ஆனால் வானொலிகளில் தன் குரல் மூலம் வெற்றி கண்டவர்கள் KS ராஜா, அப்துல் ஹமீது, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய 30 ஆண்டு கால பயணத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவண்ணாமலை தீபம், சபரிமலை மகர ஜோதி எல்லாம் நேரடி ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பட்டிமன்ற மேடை பேச்சு பேசுகின்ற எல்லாரும் இதை செய்வார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஏன்னு சொல்றேன். இப்ப நீங்க சபரிமலை அப்படின்னா மேடை பேச்சு வேற, பட்டிமன்றத்தில் ஒரு செய்தியை பேசுறது வேற, ரன்னிங் கமெண்ட்ரியில நேரடி வர்ணனை. இப்ப பாருங்க, இதோ பந்தளத்து அரண்மனையிலிருந்து அச்சங்கோவில், அரசங்கோவில், அப்படி சொல்லணும். இப்ப முருகன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திருத்தணி, திருப்பதி, திருத்தணி, பழனி, பழமுதிச்சோலை, சுவாமிமலை அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி சுவாமியே சரணம் ஐயப்பா, பூதநாத சதானந்தா, சர்வபூத தயாபரா, ரட்ச மகாபாபு, சாஸ்தே திவ்யம் நமோ நமக. இன்று மாலை இன்னும் சில மணி நேரத்தில் பொன்னம்பல வேட்டில் ஜோதி ஸ்வரூபமாக தோன்றக்கூடிய ஐயப்பனுக்காக பொன்னாபரண பெட்டியில் இருந்து, பந்தல அரண்மனையிலிருந்து எல்லோரும் அந்த மகாராஜாவின் குடும்பத்தில் வந்தவர்கள், வழிவந்தவர்கள் ஐயப்ப சேவா சங்கத்தோடு ஒன்றிணைந்து பொன்னாபரண பெட்டியை தலையிலே சுமந்து விட்டார்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் ஓம் ஐயப்பா, உங்குருநாதா ஐயப்பா, அரணார்பாலா ஐயப்பா என்று சத்தம் விண்ணை முடக்குகிறது. பந்தல அரண்மனையிலிருந்து புறப்பட்ட அந்த பொன்னாபரண பெட்டியின் மேலே கருடன் வானத்திலே வட்டமிட்டு வருகின்றான். இது உண்மையா பொய்யா, இயற்கையா என்று எத்தனையோ விவாதங்கள் நடக்கிறது. இது மனித சக்தியை மிகுந்த இறை சக்தி என்பதற்கு பொன்னாபரண பெட்டியின் மேலே பறக்கக்கூடிய கருடன் தான் சாட்சி. இதோ ஆபரண பெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி நெருங்கி பம்பைக்கு வந்துவிட்டது. பம்பையில் லட்சோப லட்சம் வெறும் தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து ஐயப்பனை தரிசிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். குடுகுடுவென இளைஞர்களும் விறுவிறுவென இளைஞர்களும் ஐயன் புகழை பம்பா கணபதியிலே வணங்கி சபரிவீடம் வந்தடைத்து விட்டார்கள். சரங்குத்தி வந்தடைத்து விட்டார்கள். இதோ 12 படிக்கு மேலே பொன்னாபரண பெட்டி ஏறப்போகிறது. இதோ மேல் சாந்தி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்னும் சில வினாடிகளில் ஜோதி சொரூபமாக ஐயப்பன் தெரிய போகின்றார். கதவுகள் திறக்கப்படுகின்றது. இதுக்கு இடையில நமக்கு ஹெட்செட்ல இருந்து, சார் ஒரு ஆடு போடணும் சார் அப்படிம்பாங்க. நான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதையும் உள்வாங்கிக்கணும். சார் தீபம் காட்ட போறாங்க சார் அப்படிம்பாங்க, அதையும் உள்வாங்கிக்கணும். சார் இந்த இடத்துல பாருங்க சார், விஐபி மம்முட்டி, மோகன்லால், தமிழ் திரையுலக சேர்ந்தவர்கள் அங்க நிக்கிறாங்க சார். சார் பொன்னாபரண பெட்டி வருது சார், ஹெட்செட்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க லைவ். இதை உள்வாங்கிக்கணும். ஆகா, இந்த ஐயப்பனை சாதாரண மனிதர்களோடு வெறும் நட்சத்திரமாக இவர்கள் மின்னுவதோடு மட்டுமல்லாமல் திரை நட்சத்திரங்களும் வந்திருக்கிறார்கள். கேரளாவை சேர்ந்த மம்முட்டியும் மோகன்லாலும் மெய்யுருகி பொய்யின்றி மெய்யோடு ஐயப்பனுக்கு நெய் கொண்டு போயிருக்கிறார்கள். இவர்களுக்கு தமிழ் நடிகர்கள் சளைத்தவர்களா என்று தமிழ் திரையுலகிலே மின்னி மடிடக்கூடிய நம்முடைய நம்பியார் குருசாமி இத்தனை வயதிலும் சென்று கொண்டே இருக்கிறார். ஆகா, இதோ இந்த இடத்திலே மீண்டும் ஒருமுறை கருடன் வட்டமிடுகின்றார். மேல்சாந்தி கதவுகளை திறந்து விட்டார். இதோ தீபம் தெரிய போகின்றது. விண்மீன் நட்சத்திர அளவு. அந்த அங்க இருக்கக்கூடிய
அந்த எமோஷ்னலோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கலந்து அதை ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் கொடுக்கும்போது அங்கேயே இருக்கக்கூடிய உணர்வு வரும். இப்போ அப்படியே திருச்செந்தூருக்கு கொண்டு போகிறேன் பாருங்க. இது கடல் அடையா மக்கள் அலையா என்று தெரியவில்லை, எங்கு நோக்கினும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதறுவது வேளா என்று முருகனுடைய மந்திரம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. கடைப்பல் முளைக்காத பாலகனவன், காற்றிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ இந்த முருகப்பெருமான் புறப்பட்டு விட்டார். யார்? சூரனை வீழ்த்துவதற்கு. அவன் மட்டும்தான் சூரனா? பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற சூரன் இருக்கிறது. முருகப்பெருமான் அழிக்க பிறந்தவன் அல்ல, அருள் புரிய பிறந்தவன். எல்லோரையும் அழிப்பதற்கு பதிலாக அருள் புரிந்தான் எங்களுடைய முருகக் கடவுள். வைதாரையும் வாழ வைத்த தெய்வ சிகாமணி, அவன் இன்றி ஓரளவும் அசையாதே அந்த முருகப்பெருமான் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னை வைதவரையும் வாழச் செய்த வள்ளலல்லவா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பெருமையோடு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்தாபனம் அப்படின்னு ஒரு பிரேக்கை கொடுக்கணும், ஆட போடுவாங்க. அப்படி அந்த ரன்னிங் கமெண்ட்ரி அப்படியே உங்களை திருவண்ணாமலை கூட்டி பாருங்க. தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் நிறைந்திருக்கக்கூடிய மலையின் உச்சியில் எங்கு பார்த்தாலும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதே என்று மந்திரங்கள் முழங்குகிறது. எங்கு பார்த்தாலும் உத்திராட்சத்தோடும் திருநீரோடும் பக்தர்கள் ஒன்று திரண்டு சிவாய நம என்கின்ற மந்திரத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில வினாடிகளில் மிக முக்கியமான மகாதீபம் ஏற்றப் போகிறது. இன்று காலை பரணி தீபம் ஏற்றினார்கள். அந்த கொப்பரையில் இருந்து நெய்யெடுத்து பர்வத ராஜகுமார குலத்தவர்கள் விரதம் இருந்து கங்கணம் கட்டி மலையிலே எப்படி மலரை நோக்கி வண்டி செல்கிறதோ, வெள்ளத்தை நோக்கி எறும்பு செல்கிறதோ, அதுபோல எம்பெருமான் உமாதேவியரை நோக்கி இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய திருவண்ணாமலையிலே இதோ இந்த நேரத்திலே நமக்கு 3வது கோபுரத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேக காட்சிகள் கண்டுகொண்டிருக்கிறது. இதோ இந்த நேரத்திலே 8வது கோபுரத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய 21ஆம் நூற்றாண்டின் நவீன மகானாக விளங்கிய விசிறி சாமியார் என்கின்ற யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் எல்லோரும் அமர்ந்திருந்து அன்னதானத்தை உண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே சேஷமகான் ஆசிரமம் கண்ணுக்கு தெரிகின்றது. எங்கு பார்த்தாலும் மக்கள் மத்தியில் காவல்துறையின் கண்ணியத்தையும் நாம் நன்றியோடு பாராட்ட. இப்படி அங்க நீங்க அந்த ரன்னிங் கமெண்ட்ரி அங்க போய் அடுத்து முருகன் அவர் அப்படின்னா அடுத்த சேனல் மாத்திடுவாங்க. ரன்னிங் கமெண்ட்ரிக்கு ஆன்மீக பேச்சு, பட்டிமன்றம், இது என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும். அது இறைவன் போட்ட பிச்சை. இது அடுத்து பட்டிமன்றத்துக்குள்ள வரேன். அதை பற்றி வெளிப்படையாக உடைச்சு இந்த கண்டேன் கடவுள் பகுதியில் சொன்னால் பெரிய நமக்கே உண்மையின் உரைகள் மாதிரி உடம்புல காயம் வந்துடும். இன்னைக்கு பட்டிமன்றம் பேசுகிறவங்களை விட முன்னாடியெல்லாம் படிச்சிருந்தா பட்டிமன்றம் பேசலாம். இப்போ நடுவருக்கு சொந்தக்காரராக தெரிஞ்சவங்களா இருந்தால் பட்டிமன்றம் பேசலாம். முன்னாடி வாழ்வின் வெற்றியின் திறவுகோலாக இருந்து பாட்டு சொல்லி நல்ல நகைச்சுவை சொல்லி மதிநுட்பத்தோட ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்பராக தலைப்பை மாற்றினா கூட பேச தெரியணும். நல்லா பேசுகிறவங்க முதல், அப்புறம் சுமாராக பேசினா 3வது, அப்படி வாய்ப்பு கொடுத்து திருப்பி அணித்தலைவர் சம்மப்பு. இப்போ ரொம்ப நடுவருக்கு வேண்டியவங்களா இருந்தால் அவங்க குறிப்பு எடுத்துட்டு கடைசியாக பேசுவாங்க. மதத்தில் வர்றவங்க களப்பலி மாதிரி முதல்ல பேசுவாங்க. இப்போ விழா நடத்தியே பட்டிமன்றத்தில் வாய்ப்பு வாங்கி பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையை நம்ம தூக்கிட்டு ஓடணும். எனக்கு முந்தைய தலைமுறை அப்படி தான் இருந்தாங்க. நான் திருப்பி பேராசிரியர் இளம்பரை மணிமாறனையோ, ஒரு சரஸ்வதி ராமநாதனையோ, சேலம் ருக்மணி அம்மாவையோ, டாக்டர் சுதா சேஷனையோ, பாரதி பாஸ்கரையோ, வணக்கத்திற்குரிய சுமதி அவர்களையோ ஏன் திரும்ப திரும்ப சொல்றான்னா, அவங்க மேடையில் தோன்ற போதே ஒரு கண்ணியம் இருந்தது. இன்றைக்கு இரட்டை அர்த்த சொற்களோடு பட்டிமன்ற நகைச்சுவைகள் வந்துவிட்டது. 90 வயதிலும் நினைவு தப்பாமல் நகைச்சுவையில் மின்னி மிளிரக்கூடிய நம்முடைய சண்முக வடிவேல் ஐயா போல, பேராசிரியர் நமச்சிவாயம் போல, கன சிற்சபேசன் போல, கோ சாரங்கபாணி போல நகைச்சுவையோடு கொட்டுவதற்கு இன்றைக்கு சுருங்கி விட்டார்கள் மனிதர்கள். ஒரு காலத்துல எப்படி சொல்விளங்கும் பெருமாள், சக்தி பெருமாள் பேசினா எப்படி இருக்கும்? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தி ராஜகோபால் ராவணன்னா ராவணனாகவே மாறிடுவார். சூரபத்மனா சூரபத்மன் மாதிரியே பேசுவார். அவா ராஜகோபாலன், சத்தியசீலன், அறிவொளி, பூம்புகார் ஜெகநாதன், அதுபோல சுகி சிவம் போன்றவர்களுடைய ஆன்மீக பேச்சுக்கு ஒரு காலத்தில் பெரிய வரவேற்பு இருந்தது.
படித்தவர்களோடு பயணம் செய்து 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 என்னன்னா, இன்றைக்கு என்ன புதிய பாட்டு சொல்லணும், இன்னைக்கு என்ன திருக்குறள் சொல்லணும், அப்படி மேடை அலங்கரிக்கப்பட்ட காலங்கள் இன்றைக்கு குறைந்தாலும் கூட என்னுடைய பட்டிமன்ற அணியில் 6 பேரும் புதுமுகங்கள். அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகங்கள் அல்ல, புதுமுகங்கள் தான். ஒரு மேடையில பார்க்குறோம், அவங்க நல்லா பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்கள்ட்ட முடிஞ்சோடனே சரிசமமா உட்காந்து பேசி, அந்த நடுவருங்கிற எந்த பித்தாப்தெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு உரிய மரியாதையை செஞ்சு நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி இருக்கோம். அதை ரொம்ப கர்வத்தோடும் பெருமையோடும் தினமலரினுடைய ஆன்மீக பகுதியிலே கண்டேன் கடவுளை சொல்வதை அதையே ஒரு இறைப்பணியாகத்தான் நம்ம நினைக்கிறோம். 2, ஆன்மீக தனிப்பேச்சு என்பது, அதுலேயும் இன்னைக்கு நிறைய பேர் குறி சொல்லி மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு ஜோதிடம் தெரியும், ஜாதகம் தெரியும், நான் பேச்சு முடிச்சோன்னே உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பேன், குறி சொல்வேன், இந்த சாமிக்கு விளக்கு போடுங்க. அது அவர்களுடைய தனி மனித விருப்பம். 2 மணி நேரம் ஸ்டாமினாவோட பேசவங்க தான் ஆன்மீக மேடைக்கு போக முடியும். தனிப்பேச்சுங்கிறது. ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டா நீங்கள் தலைப்பு எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் கும்பாபிஷேகம்னா என்ன, ஏன் கும்பம் வைக்கிறோம், ஏன் யாகசாலை, ஏன் தண்ணி ஊற்றுறோம், கும்பாபிஷேகத்தை பார்த்தா என்ன பயன், மண்டலாபிஷேகம்னா என்ன, அப்புறம் ராமர்னா ராமருடைய சிறப்பு என்ன, கிருஷ்ணன்னா கிருஷ்ணனுடைய சிறப்பு என்ன, முருகன்னா முருகனுடைய சிறப்பு என்ன, அம்பாள்னா அம்பாளுடைய சிறப்பு என்ன, ஏன் அபிராமி அந்தாதி, ஏன் அபிராமி பட்டர், அப்புறம் ஐயப்பன்னா ஐயப்பன் கோவில், இப்படி அதை பற்றி தெரிந்து அதில் நகைச்சுவை கடந்து இறை வழிபாட்டு பெருமைகளை தனிப்பேச்சுக்கு உங்களை தயார் செய்யாமல் போக முடியாது. பட்டிமண்டபம் என்பது பணவரவு கூட, 2020 மாதிரி புகழ் ஜாஸ்தி. 2 வார்த்தையை தயார் பண்ணிட்டு 2 ஜோக்கை வச்சுக்கிட்டு 2 செய்திகளை மறுத்து சொல்லிட்டா போதும். ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்பராய், குறைச்சு சொல்லலை, உடனே அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டுருவாங்க, குறை அல்ல. அதற்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் நிறைய வராங்க. தனிப்பேச்சு என்பது கொஞ்சம் ஆழங்கால் படுவது போல, இன்னும் சொல்ல போனா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறது போல. பட்டிமன்றங்கிறது 2020 போல. ஒன் டே மேட்சுங்கிறது வழக்காடு மன்றம் போல, ஒருத்தர் வழக்கு வைப்பாங்க, மறுப்பாங்க. ரன்னிங் கமெண்ட்ரிங்கிறது நீங்கள் அப்படி ஒரு ஓவரில் 6 பாலில் 16 ரன் அடிக்கிற மாதிரி. அதில் வேகம் இருக்கணும், விவேகம் இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், டெலிவரி இருக்கணும், உச்சரிப்பு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இது எல்லாத்தையும் விட ஆடியன்ஸை, பார்க்கக்கூடிய நேயரை நீங்கள் அந்த ஸ்பாட்டில், இப்போ திருவண்ணாமலைக்கே கொண்டு போகக்கூடிய ஃபீல் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். இது 3க்கான இது எல்லாம் கடவுளுடைய கொடை. யாராருக்கு என்ன பாக்கியம் இருக்கோ அதை கடவுள் அள்ளித்தரான்.